வாங்க. ஒன் வேர்ட், 1 minute. இன்னைக்கு நம்ம ரோஹித் சர்மா பற்றி கொஞ்சம் பேசுவோம். அவர் எப்பவுமே ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட்டுன்னு சொல்லாங்கல்ல, அந்த அந்த பிரில்லியன்ஸ் அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அவருடைய ஷார்ட்ஸு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உயிர்ப்போடு இருக்கும், ரொம்ப டல்லாலாம் இருக்காது, எப்பவுமே ஒரு உயிர்ப்போடு இருக்கும். அவர் பாட்டுக்கு கடகடன்னு சிங்கிள் அடிப்பார், ஒரு 6 ஒரு 4ன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ ஹிஸ் இன்னிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் பிரில்லியன்ட், இட் இஸ் ஆல்வேஸ் லைவ்லி. அண்ட் அது வந்து நம்மளையும் ஊக்கப்படுத்தும். ஆஹா, இப்படி இருக்கலாமே, இப்படி நம்மளும் எல்லா விஷயத்துலையும் இருக்கலாமே ஒரு உயிர்ப்போடு அப்படின்னு நம்மளையும் வந்து அது ஊக்கப்படுத்துகிற விதத்தில் இருக்கும். ஒரு பேச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நல்ல அறிவார்ந்த பேச்சாக இருக்கும், கொஞ்சம் நகைச்சுவை கலந்த பேச்சாக இருக்கும், அதை கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரியான பண்புகள் இருக்கு இல்லையா, உயிர்ப்பு, பிரில்லியன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ஊக்கப்படுத்தும் விதத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஒரு ஆங்கில சொல் இருக்கானா இருக்கு, அதுதான் சின்டிலேட்டிங். சின்டிலேட்டிங்னுடைய சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன் 2023 வேர்ல்ட் கப், ரோஹித்ஸ் பேட்டிங் வாஸ் ஃபில்ட் வித் scintillating ஷாட்ஸ். அவர் அடித்த ஷாட்ஸ் எல்லாம் சின்டிலேட்டிங்காக இருந்தது. ஓகே, ஸோ அடுத்த சொல்லில் சந்திப்போம்.